என்னடி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்திருக்கேன்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சும்மா வரமாட்டியே? ஷாப்பிங் வந்த, அப்படியே உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னுதான். இன்ஃபர்மேஷன் இல்லாம அப்படி பேச வந்த விஷயம் என்ன விஷயமோ? ஒண்ணும் இல்ல, அங்க கீழே ஒருத்தர் பாடுவார்ல, அன்னை கூட என் கவிதையை பாடல. பேரு அவர் பேரு ரவி. ரவி. அவரை எங்க கோயில் ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோமா? நாங்கன்னா நான் தான் ஏற்பாடு பண்ணிருந்தேனா? அவர் பாட வந்த உடனே பயங்கரமா மழை வந்துருச்சு. முதல்ல ப்ரோக்ராம் பாட வந்திருக்காரு. எப்படி இருந்திருக்கும்? ஓடுறவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் நல்லா பாடுவேன், தயவு செஞ்சு நில்லுங்க, நான் நல்லா பாடுவேன்னு கெஞ்சின்னு கெஞ்சினாரு. அந்த மழையில யார் நிப்பாங்க? அந்த எமோஷன்லயே பாட ஆரம்பிச்சாரு பாரு. மழையெல்லாம் நின்றுச்சு. போன கூட்டம் மறுபடியும் ஒண்ணு செஞ்சிருச்சு. கடைசியா அவர் பாடி முடிச்ச உடனே எல்லாரும் கை தட்டினாங்க பாரு. சொன்னாரா? நேத்து நாங்க 2 பேரும் பீச்ல மீட் பண்ணோம். அப்பதான் அவர் என்கிட்ட எது சொன்னாரு. பீச்ல மீட் பண்ணீங்களா? ராதா, நான் அவரை பார்த்தோன்னு எனக்கு காதல் வரல. நீ அவர் நல்ல பாடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் காலையில பாடும்போது கேட்டேன், மத்தியானம் பாடும்போது கேட்டேன், சாயந்தரம் பாடும்போது கேட்டேன், ராத்திரி பாடும்போது கேட்டேன். அவர் எப்பப்ப பாடுறாரோ அப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். நீதான் பார்த்திருப்பியே, அவர் கோயில பாட வந்தப்போ அவருடைய கண், அவருடைய முகம், அவருடைய உடல், அவருடைய குரல், அந்த குரலை கேட்கிறப்போ யாருக்குதான் அவர் மேல என்ன ஏன் வந்துட்டியா? இதுக்கு மேல ஒரு வாரத்தை டேப் பண்ண முடியல. அதுக்குள்ள எங்க அப்பா வந்துட்டாரு. ஏய், நீ என்ன சொல்ல வந்தேங்கிறது எனக்கு தெரியும்டி. நீ என்ன சொல்ல நினைச்சியோ அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். Am I correct? அங்கே நினை பாக்குற, அவர் போயிட்டாரு. ஒண்ணு கவலைப்படாத, உனக்காக எங்க மாமாட்ட சொல்லி அவரை டிவில பாட ஏற்பாடு பண்றேன். ஓகே? ஏய், எப்படியாவது அவரை பாடுறதுக்கு ஏற்பாடு பண்றீ? நீ அவர்கிட்ட பேசிருக்கிறியா? இல்லடி. ஓகே, நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டல, பின்ன விட. அப்ப செஞ்சுடலாங்கறியா? செய்திட வேண்டியதுதான். நம்பிக்கையான பார்ட்டி தானே? அது பொண்ணே சொல்லிருக்கா. பணம் வச்சிருக்கியா? ₹1 இருக்கு. ₹1 இருக்கா? 8 நாக்கு ஒரு தடவை செய்யலாம், ₹1 2 தடவை செய்யலாம். நம்பர் என்னடா? 441987. ஹலோ, என்னடா அது? யாரோ ஒரு பொண்ணு பேசுறா. யார் பேசினா உனக்கு என்னடா? நான் ஒரு பாடகன், தேனாம்பேட்டையில இருந்து பேசுறேன். இந்த நம்பருக்கு போன் பண்ணா டிவியில பாடத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சுசீலாங்கிற ஒரு பொண்ணு சொன்னான்னு சொல்ல வேண்டியதானே? சீக்கிரம்டா போன். ஹலோ, வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? என்னது? வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? நான்சென்ஸ். போனை வச்சுட்டடா. ஆமாண்டா, வீட்டுல கிழமை சௌக்கியமா கிழவி சௌக்கியமான்னு கேட்டா போனை வைக்காத என்ன பண்ணுவா? நீ எல்லாம் கிழவி கூட பேசலாம். லைக் ஏட்டனா தண்டம் பிளடி நான்சென்ஸ். இதே தாண்டா அவளை சொன்னா. சொன்னால எஸ், நாங்க தேனாம்பேட்டையில இருந்து பேசுறோங்க. தனிகாச்சல பொண்ணு சுசீலா இருக்காங்களே? ஆமா, அவ என் ஃப்ரெண்டு. சந்தோஷங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாக்க டிவியில பாடத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு அவங்க தான் சொன்னாங்க. நீங்க யாருங்க? நாங்க சுசீலா வீட்டுக்கிட்ட இருக்கோம். என் பேர் செல்வம்.
என் ஃப்ரெண்ட் ரவி நல்லாவே பாடுவாங்க. கோவில் விழால கூட பாடியிருக்காங்க. அவன் பாட்டை கேட்டு மழை வந்து கூட யாரும் கலையிலாம் பாத்துக்கங்க. சத்தியமாங்க, இதுக்கெல்லாமா போய் சொல்வேன். கொஞ்சம் இருங்க, அவனையே பேச சொல்றேன். ஹலோ 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 ஹலோ. ஏய், அப்ப பிடிச்ச அலுவலாம் சொல்லிட்டு இருக்கே, மறுபடியும் போனை வச்சிட போறாங்கடா. வேற காசு வேற இல்ல. நான் என்னடா பண்றது? அங்கிருந்து ஒரு பதிலும் இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் தான் ரவி பேசுறேன். இதுக்கு முன்னாடி நான் தான் பேசினேன். நீங்க நான் சென்ஸ் திட்டிட்டீங்க. சீக்கிரம் விஷயத்த சொல்றேன். என்ன அங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல, பேப்பர் கீழே விழுந்துருச்சு. அதை விடுங்க மேடம், எப்படியாவது டிவியில பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு டிவி ஸ்டேஷனுக்கு வாங்க. தேங்க்யூ மேடம். இதுக்கு முன்னாடி நான் தான் பேசினேன். நீங்க நான் சென்ஸ் திட்டிட்டீங்க. சீ. எனக்கு அப்பவே தெரியும்டா, நீ ஒரு நாளாவது உருப்படியான காரியம் பண்ணிருக்கியா? நடரா. இன்னொரு 50 பைசா இருந்தா இன்னொரு டெலிபோனாவது பண்ணிருக்கோம். நான் என்னடா பண்றது? பேசாத. ஏதோ ஒரு பொண்ணு போன் பண்ணி டிவி ஸ்டேஷனுக்கு வாங்கன்னாக்க, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, என்ன ட்ரெஸ்ல வருவீங்க, இல்ல ட்ரெஸ் இல்லாத வருவீங்களா? ஏய், கோவத்துல நான் முன்ன பின்ன பேசுறேன். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு வேணா பாரு, முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்க வர சொன்னீங்களாமே, நான் வந்திருக்கேன்னு சொல்ல போற. உன்னை செருப்பாலேயே அடிக்க போறேன். ஐயோ, செருப்பாலையா? இன்னும் இருக்கிறத வச்சுதான் அடிக்க முடியும். உனக்காக தொடப்ப கட்டி எடுத்துன்னு வர முடியும். நீயே இப்படி சொன்ன எப்படிடா? நீ வேணா பாரு, நாளைக்கு அப்படிதான் நடக்க போகுது. வந்து ஏங்க அவரு 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னாரே, இன்னும் வரலையே. டைம் என்னாச்சு? 10:10. 10:10. ஏன் அங்கிள், அவரை இன்னைக்கு பாட வைப்பீங்கல்ல? அவர் இன்னைக்கு பாடுறாரு பாடுறாரு பாடுறாரு. போதுமாமா? சுசீலா தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி இருக்கம்மா. இவ்வளவு நியாயம் பேசுறீங்க. உனக்கு அவரை தெரியும், அவருக்கு உன்ன தெரியாதுங்கிற. வாசல் வராண்டாவில போய் நின்னு அவர் வர்றாரான்னு பாரு. Excuse me. Yeah, I want to see Mr. Kasturi Kumar. please go this way. Thank you. Excuse me. Yeah, 441987 நீங்க தானே? first you see this board. Ladies toilet. Nonsense. Thank you. அந்த பொண்ணு கேட்டுருமா? Nonsense. அவரே வந்து நிக்கிறாரே, நானா போய் பேசிட்டுமா? நான் தான் ராதான்னு எப்படி சொல்றது? கேட்ற வேண்டியதானே? ஹலோ, 441987. யாரு? அப்பாவா? அப்பா, நான் ஒருத்தரை டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தேன். அவரை காணோம். அவருக்கு நம்ம ஃபோன் நம்பர் தான் தெரியும். ஒருவேளை அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாருன்னா டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுங்க. என்ன அடையாளம் கேட்டாருன்னா ஒயிட் சாரியில கிரீன் ஃபிளவர் டிசைன் சொல்லுங்க. பேரு கேட்டாருன்னா ராதான்னு சொல்லுங்க. பேரு கேட்டாருன்னா ராதான்னு சொல்லுங்கப்பா. மேடம், நீங்க சொன்ன அந்த ஆள் நான் தான்.
கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. முதல்ல டிவியில பாட போறதுக்கு உன்னை வாய்ஸ் டெஸ்ட் எடுக்க போறேன். என்ன பாட போற? இதான் பாட போறேன் சார். இப்படி டபுள் பேப்பரா இருந்தா கேக்ல பேப்பர் சவுண்ட் வரும்பா. சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஓகே, எல்லாத்தையும் முதல்ல ஒரே பேப்பர்ல எழுதி எடுத்துக்கிட்டு வா. கொடுங்க, நான் எழுதி கொடுக்குறேன். இல்ல பரவாயில்லைங்க, நானே எழுதிக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க. அந்த 4வது சேனலை ரிதத்துக்கு சேஞ்ச் பண்ணி வை. ரிதத்தை கொஞ்சம் குறைச்சுக்க. வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வை. ஓகே. என்னம்மா எழுதியாச்சா? முடிஞ்சது அங்கிள். அப்படின்னா அவற்றை கொடு. ஓகே, ரெடி. Nothing, sir. மயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, போதை இவள் விழி 100 கவிதைகள் நாடும் எழுதிடுமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ, போகையில மயிலாடி வருகுது வானில் மழை வருமோ. கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம் இதழ்களில் பௌர்ணமி வெளிச்சம் கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்தமேளம் இமை பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே காதல் விழா நடத்துகிறாள் சாகுந்தலா. அன்னமும் இவளிடம் நடைபழகும் இவள் நடையசைவினில் சங்கீதம் உண்டாகும், போகையில மயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும், புது தென்றலோ பூக்களில் வசிக்கும், ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும், அந்த மழையில் மலர்களும் குளிக்கும், அருவிகளோ ராகம் தரும், அதில் நனைந்தால் தாகம் வரும், தேவதை வெளியிலே அமுதானை கனவுகள் வளர்த்தது கல்லூரும் உன் பார்வை, போகையில மயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ, போதை இவள் விழி 100 கவிதைகள் நாடும் எழுதிடுமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் புடிச்சிருக்கானா? அவர் வெளியே போயிருக்காருங்க. அவன் இருக்க மாட்டானே, நான் வந்தா போயிருவானே. ரவி, நேத்தா டிவியில பார்த்தேன், நல்லாவே பாடுறேன். நீ இவ்வளவு சிறப்பா பாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, பணம் ஏதாவது கொடுத்தானுங்களா? செக் கொடுத்துருக்காங்க. இன்னுமா மாத்தா வச்சிருக்க? பேங்க் இன்னும் திறக்கலீங்களே. போய் திறங்கடா பேங்க, திறந்து வாடகை கடை கொண்டு வந்து குடுங்கடா.
ஏண்டா டேய், இந்த பில்டிங்ல எவனாவது வாடகை கொடுக்கலாங்கிற அபிப்பிராயமாவது வச்சிருக்கீங்களா இல்ல? வாடகை கொடுத்தா வக்கில்லையே, அதுல என்ன குளியல், அப்புறம் என்ன சோப்பு சோப்பு சோப்பு? உங்களுக்கு பக்கிட்டு பக்கிட்டு உருளை வேறையாடா உருளை. எவனாவது வந்தீங்க ஒரே அடி. இனி எப்படா குளிப்பீங்க? இல்ல எப்படி குளிப்பீங்கன்னு? இனிமே குளிக்கிறதா இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் கிணத்துக்குள்ள குதிங்க. ஏய், இந்த சென்னை நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்ல இனிமே எவனுமே குளிக்க கூடாதா? இருங்க, நாளைக்கு வந்து இந்த கிணத்தையும் மூடிடுறேன். நீங்க மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா நான் டிவியில பாடி இருக்க முடியாது. ஆமா, நீங்க இதே ஊர் தானே? என்ன யாருன்னு தெரியாமையே உதவி செஞ்ச உங்ககிட்ட என்னை பத்தி சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அனாதை. சாரி. ஓகே, நான் உங்ககிட்ட தானே சொல்றேன். நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே ஒரு அனாதை ஆசிரமத்துல தான். நான் அனாதைன்னு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு செல்வம். டிவியில பாட வந்ததை விட்டுட்டு வேற ஏதோ பண்ணீங்களே, அது உங்க சொந்த கற்பனையா? உங்க கவிதை, கோவில்ல பாடுறதுக்காக வந்த அழைப்பு, நான் உங்க ரசிகைன்னு வந்த லெட்டர், இதையெல்லாம் ஒரு பொண்ணு தான் எழுதியிருக்கான்னு நினைச்சேன். டிவியில உங்க கையெழுத்தை பார்த்த பிறகுதான் அதை நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாட்டை நீங்க மறுபடியும் பாடினீங்கன்னா நான் சந்தோஷமா கேட்டுட்டு போவேன். கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம் இதழ்களிலே பௌர்ணமி வெளிச்சம் கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்த மேளம் இமை பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே காதல் விழா நடத்துகிறாள் சாகுந்தலா. அந்தமும் இவளிடம் நடைபழகும் இவள் நடையசைவினில் சங்கீதம் உண்டாகும். போகையில மயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ, போத இவள் விழி 100 கவிதைகள் நாளும் எழுதிடுமோ. தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. ஹலோ ஹலோ, மிஸ்டர் பாஸ்கர் சாருங்களா? நான் கங்கைமரம் பேசுறேன் சார். என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல சார், போன 13ஆம் தேதி அன்னைக்கு நம்ம டிவி ப்ரோக்ராம்ல மியூசிக் ப்ரோக்ராம்ல ஒரு பையன் ஒருத்தன் பண்ணானே, யார் சார் அது? நமக்கு வேண்டியப்பட்ட பையனா சார்? அப்படிங்களா? அந்த பையனை நாளைக்கு கொஞ்சம் என்ன பார்க்க வர சொல்ல முடியுமா சார்? வாங்க. டாடி, டாடி, வாங்க. பரவாயில்ல, எங்கே நிக்கிறேன். சும்மா வா. தகிடதம் தகிட தகிட தகிடதம் தகிடதம் தகிட தகிட தகிடதம் தகதிமி தகதம் தகதிமி தகதம் தகதிமி 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 தகதம். யாரு? ஹலோ ரவியா, பாப்பா உட்காரு. பரவாயில்ல சார். உட்காரப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். எங்க கோயில்ல ராகதீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் சந்தர்ப்பம் தானா வருது போல இருக்கு. ஐ லவ் யுவர் வாய்ஸ். தேங்க்யூ. டிவியில் கூட ரொம்ப நல்லா பாடினீங்க. கங்கைமரம் வர சொல்லிருக்காருல்ல? ரியலி யூ ஆர் a lucky man. முதல்ல உங்க கோயில்ல பாட சந்தர்ப்பம் கிடைச்சதும் ராதாவோட முயற்சியும் தான். நோ, உங்ககிட்ட திறமை இருக்குப்பா. அன்னைக்கு கோயில்ல பாடும்போதே எனக்கு தெரியும். யூ ஹேவ் a brilliant future. கங்கைமரம் எப்ப வர சொன்னாரு? நாளைக்கு காலையில 8 மணிக்குப்பா. வாங்க. வணக்கம். வணக்கம்.
வணக்கம். நீங்க தான் மிஸ்டர் ரவி இல்ல? ஆமா சார். உங்க ப்ரோக்ராம் டிவில பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி பாண்டிங்கன்னா சீக்கிரம் முன்னுக்கு வரலாம். நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு ஏவிஎம் ரெக்கார்டிங் தியேட்டர்ல எஸ் ஜானகியோட டூயட் பாடுறீங்க. ஜானகி கூடவா? உங்களை எல்லாம் விட்டுட்டு போகணுங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அனாத ஆசிரமத்துல இருந்து வெளியே வந்த எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க இருந்ததே நீங்கள் தான். இந்த இடத்த விட்டு போகணும்னு நான் விரும்பல. ஆனா ஆனா நான் இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன தேடி வர்றவங்களுக்காக நான் போய்தான் ஆகணும். சார், நாங்க வாடகை கொடுக்கலன்னு நீங்க எத்தனையோ தடவை பாத்திரங்களை தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா தெரிஞ்சோ இல்ல எங்க மேல பரிதாபப்பட்டோ அந்த காரியத்தை நீங்க செய்யல. இவங்க கிட்ட நான் கஞ்சி வாங்கினது துணிக்கு போட்டு காய போடுறதுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கஞ்சி தான் எங்களுக்கு எத்தனையோ நாள் ஆகாரமா இருந்திருக்கு. முதல்ல நான் பாட போகும்போது போடுறதுக்கு கூட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாதப்ப உங்க புது ட்ரெஸ் எனக்கு கொடுத்தீங்க. ராத்திரி பகல்னு கூட இல்லாம பாடி உங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டேன். நானும் செல்வமும் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுங்க. ரவி, சாதாரணமா நான் எதுக்குமே சங்கடப்பட மாட்டேன். நீ இந்த பில்டிங் விட்டு போறேன்னு சொன்ன உடனே என் மனசு என்னமோ போல இருக்கு. சமயத்துல உன்னை என்னென்னமோ சொல்லி திட்டியிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நாங்க புறப்படுறோம். ஏண்டா ராதா இன்னும் வரலையா? நீ பாட்டுக்கு நின்னுட்டு இருந்தா அங்க ப்ரொடியூசர் 2 தடவை போன் பண்ணிட்டாங்கடா. ஏண்டா கொஞ்சமாவது பொறுப்பு இல்ல இருக்க? நான் என்னடா பண்றது? அவன் வரட்டும். இது வேற. ஹலோ, யாருங்க பேசுறது? யாரு தெரியுதா? அவ போன்ல எப்படிங்க தெரியும்? நேரம் வந்தாதான் தெரியும். யார் பேசுறது? ரசிகரா? எங்க இருந்து பேசுறீங்க? போன்ல இருந்தா? யோ வைப்பா, எல்லாம் உன் ரசிகர் தான். ஏண்டா நானும் தெரியாம தான் கேக்குறேன். 10 நாளா டெய்லி இறங்கி வந்து கேக்குறேன். ஏண்டா அவங்க வந்தாங்களா வரலையா இதெல்லாம் நீ கவனிக்க கூடாதா? இத பாருப்பா, நான் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே அவங்க வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? கவனிக்கணும்டா, கவனிக்கணும். நீ எப்படி முன்னுக்கு வர போற? ஏண்டா ஒரு மனுஷன் 10 நாளா ஏசி இல்லாத இருக்க முடியுமா? முடியாத. உன்னால ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. போன நீயே எடுக்கிறியா? கொஞ்சம் கூட பந்தாவே இல்லையா? ஹலோ, வணக்கம் சார். அப்படியா? பரவாயில்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். எனக்கு தெரியாது சார், உண்மையா தெரியாது. பரவாயில்லையா சார்? ஓப்பனா சொல்றேன், எனக்கு தெரியாது சார். ஓகேயா? சரி சார், நீங்க ஓகே சொன்னா ஓகே தான். யாரா போன்ல? அதான் நம்ம ப்ரொடியூசர் தான். கன்னட பாட்டு பாடுன்னு சொல்றாரு. எனக்கு லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, தமிழ்லயே எழுதி பாடுன்னு சொல்றாரு. அடி சக்க. நேரம் வேற ஆச்சு, ராதா இன்னும் காணோம். இது பாத்தீங்களா? நீங்க முதல்ல ரெக்கார்டிங்ல பாடினப்ப எடுத்த போட்டோ. இது பாத்தீங்களா? நீங்க சீஃப் மினிஸ்டர் கூட எடுத்தது. இது பாருங்க, ரஜினி கூட எடுத்தது. அப்புறம் பாலச்சந்தர் கூட எடுத்தது. கமல். ஏடா டேய், நீ தான் இருக்கே, ஒரு நாளாவது பேப்பர்ல வந்த போட்டோவை எடுத்து வச்சிருப்பியாடா? ராதாவை பாரு. பேசுவடா, பின்னாடி செட்டப்பா உட்காந்துருக்கல, நல்லா பேசுவடா. ஏங்க அவங்கிட்ட என்ன மாட்டி விட்டீங்க பாத்தீங்களா? ஆமா, அவன் பாடுற பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதி வைக்கிறதா? கார்பன் காப்பி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். சரி. டேய் செல்வம், இவளுக்கு பைத்தியம் பிடிக்குதோ இல்லையோ. பரவாயில்ல, நீங்க அப்படி கூப்பிடுறத நான் விரும்புறேன். ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்குள்ள ஸ்டுடியோ வரக்கூடாதா? ஏனோ இதே தொல்லையா போச்சு. அடே கொஞ்சம் தள்ளி உட்கார்ற. இத பாத்தியா? இதான் நேத்து பாடின பாட்டு. எங்கிட்ட வேண்டாமா, அங்க குடுமா. இது வரைக்கும் அவரு 17 படத்துல 37 பாட்டு பாடியிருக்காரு.
பாவண்டி அவங்களெல்லாம் விட்டுருடி. ஏண்டி இப்படி தோணான்னு வந்தவங்களே உயிர் எடுக்கிற? அதான் ஒரு ஒவ்வொரு பாட்டு பாடும் போது என்கிட்ட சொல்லி என்ன உயிர் எடுத்த. இப்ப இவங்களேமா படிச்சவங்களா வந்திருக்காங்க, எங்கேயாவது ஜாலியா சுத்தி பார்க்கலாம்னா உனக்கு அவரு புராணமே சரியா இருக்குது. ஏய் உங்ககிட்டயா சொன்னேன்? அவகிட்ட தானே சொன்னேன். உனக்கு என்னடி? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? அவர்கிட்ட கேட்டு மேரேஜ் விஷயம் முடிவு பண்ணிக்கலாம்ல. இத பாருடி, இப்பதான் அவர் நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காரு, இன்னும் நல்லா வளரட்டும்டி. இப்படியே தாண்டி கேட்ட இதே பதில் தான். நீ அவர் வளர்ச்சிக்காக பாடுபட்ட, அவரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் நாங்க எதுக்காக சொல்றோம்னா, கோபுரத்தை கட்டினவங்க கூட அது அண்ணாந்து தாண்டி பார்க்கணும். சரி பாட்டி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சி ரவிக்குமார் அவர்கள் பாடியது. அடியே அத்தா அப்புறமா வரியா, நாம் பார்த்தா பார்க்காமலே பொரியா. அட அக்கா பக்கம் யாரும் இல்லை, அள்ளிக்கெல்லாம் வாக்குள்ளே. அத்தா அப்புறமா வரியா, நாம் பார்த்தா பார்க்காமலே பொரியா. ஆவாரம் பூவாக அள்ளாம கிள்ளாம அணைக்க துடிச்சிருக்க, அச்சாரம் போட்டாச்சு 5-6 நாளாச்சு தனிச்சு தவிச்சிருக்க. தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேணாமா, தழும்பு நினப்புக்கு அள்ளிக்கிற நீவாமா. மருள குளிருது சேத்தல்ல அழைச்சா திருமடை குளிரும் கட்டி துடிச்சிக்க. அத்தா அத்தோரமா வரியா, நாம் பார்த்தா பார்க்காமலே பொரியா. அக்கா பக்கம் யாரும் இல்லை, அள்ளிக்கெல்லாம் வாக்குள்ளே. நான் போறேன் முன்னாலே, நீ வாடி பின்னாலே, நாய்க்கர் தோட்டத்துக்கு. பேசாதே கண்ணாலே என்னாடி அம்மாளே, வாடுற வாட்டத்துக்கு. சிரிச்ச சிரிப்புல சில்லறையும் செதறுது, செவந்த மோகம் கண்டு என் மனசு பதறுது. பவன வாயில தெரிகிற அழக பார்த்ததுமே மனசும் பட்டு துடிக்குது. அத்தா அப்புறமா வரிய, நாம் பார்த்தா பார்க்காமலே பொரியா. அட அக்கா பக்கம் யாரும் இல்லை, அள்ளிக்கலாம் வாக்குள்ளே. அத்தா அப்புறமா வரியா, நாம் பார்த்தா பார்க்காமலே பொரியா.
இந்த வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை தான் நான் வாங்க போறேன். ஆமா, இந்த வீட்டுக்கு என்ன பேர் வைக்க போறேன் தெரியுமா? என்ன? ராதா நிலையம்.